சித்திவிநாயகமூர்த்தி கீ ஜெய். விநாயகர் அகவல்ல ஔவையார் பொதுவான ஆன்மீக சாதனைகளை சொன்னாங்க. இப்போது இனி வரக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக யோக சாதனம் சொல்லப்படுகிறது. யோகம் என்பது பாரத தேசத்தின் மிக அற்புதமான ஒரு கொடை, ரிஷிகள் கொடுத்தது. நம்ம இந்த உடல் அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக வெளியில் தான் பார்க்குறோம். ஆனால் இதற்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதனுடைய பரிமாணம் என்ன, இதுக்குள்ளே எப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் செய்ய முடியும், யோக சக்திங்கிறது எப்படிப்பட்டது. யோகம்ங்கிற சொல்லே யுஜ் அப்படிங்கிற தாத்துவிலிருந்து வந்தது. அதாவது இறைவனுடன் நம்மை இணைத்தல், உடம்பு மனசு பிராணன் எல்லாவற்றையும் கட்டுகின்ற ஒரு அற்புதமான சாதனை யோக சாதனை. யோகிகள் இந்த உடலை வேறு விதமாக பார்த்துருக்காங்க. இனி வரக்கூடிய வரிகளில் போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். இந்த யோக சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நம்ம உடம்பில் 72,000 நாடிகள் இருக்கின்றன. நாடிகள் அங்கே எங்கேயும் போயிட்டுருக்கு. அந்த நாடிகளில் மிக முக்கியமானவை 3: இடா, பிங்களா, சுஷும்னா அல்லது சுழுமுனை. அப்படி தமிழில் இடை, பிங்களை, சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அகாடமிக் இன்ஃபர்மேஷனாக கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. விநாயகர் அகவலை இண்டிபெண்ட்டாக படித்து ஒருத்தர் யோக சாதனை செய்ய முடியாது. ஏன்னா இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் சூத்திரங்களாக இருக்குது. இதை வச்சு தெரிந்து கொண்டு தகுந்த ஆசிரியர்கிட்ட போய் தான் நம்ம யோக சாதனைகளை பழக முடியும். ஆனாலும் முதல்ல என்னதான் யோகிகள் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, யோகினி ஔவையார் என்ற இந்த பெண்மணி இந்த அற்புதமான யோக சாதனையை இறைவனிடமிருந்து பெற்றிருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க 3 நாடிகள் இருக்கின்றன. அந்த நாடிகள் எப்படி போகுதுன்னு கேட்டால், இடாங்கிற நாடி நம்முடைய இடது கால் பெருவிரலில் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் போகுது. நேராக போகிறதில்ல, அங்கங்கே இப்படி கிராஸ் பண்ணி போகுது. அதே மாதிரி பிங்களா அப்படிங்கிற நாடி வலது கால் பெருவிரலில் தொடங்கி உச்சந்தலை வரை செல்கிறது. இந்த 2 நாடிகளும் ஒன்று மீட் பண்ணி கொள்கின்ற இடங்கள்லாம் உண்டு, சந்திச்சுக்கும். அந்த மைய புள்ளிகள்லாம் நம்ம உடம்புல இருக்குது. அப்புறம் முதுகு தண்டு வடம் இருக்கு இல்லையா, அதில் சுஷும்னா அப்படிங்கிற நாடி செல்கிறது. ஆக இந்த 3 நாடிகள், இடா நாடி இருக்கு இல்லையா, அதுக்கு சந்திர நாடின்னு பேர், பிங்களா நாடிக்கு சூரிய நாடின்னு பேர், சுஷும்னா அல்லது சுழுமுனைங்கிற நாடிக்கு அக்னி நாடின்னு பேர். இது முதல் விஷயம். நாடிகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடா நாடியும் பிங்களா நாடியும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற இடங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னோம். நம்ம உடம்பையே 3 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. நம்முடைய காலிலிருந்து இடுப்பு வரை உள்ள பகுதிக்கு அக்னி மண்டலம் அப்படின்னு பேர். இடுப்பிலிருந்து கழுத்து வரை உள்ள பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சூரிய மண்டலம்னு பேர். கழுத்துக்கு மேல் உள்ள பகுதி, அந்த தலை இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் சந்திர மண்டலம்னு பேர். அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். இந்த சந்திர மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த உச்சந்தலை இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து அமிர்த தாரை ஒழுகும். எப்போன்னு கேட்டால், நம்ம இந்த சுஷும்னா நாடி வழியாக பிராணனை செலுத்தி அந்த யோகிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அது அப்படியே நேராக அது மேலே போச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து அமிர்தம் சொட்டி கொண்டிருக்கிறதாம். அதை உண்டு தான் யோகிகள்லாம் எந்த வெளி உணவும் ஏற்காமல் பல காலம் உயிரோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த மாதிரி பிராணனை கட்டி உடலை கட்டி அப்படி வச்சுருக்காங்க அவங்க. அதனால அவர்கள் உள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறது. சந்திர நாடி, அந்த சந்திர மண்டலத்திலிருந்து அமிர்த தாரை ஒழுகும் அப்படின்னு யோகிகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயங்கள், ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயங்கள். இதெல்லாம் செய்து பார்த்தால் தான் தெரியும் இதோட மகிமை என்னன்னு சொல்லிட்டு. இதை செஞ்சு பார்க்காமையே இதெல்லாம் ஹம்பக்குன்னு சொல்லக்கூடாது. ஸ்ரத்தையோடு இதெல்லாம் முறையாக பயிற்சி செய்து பார்த்தால், யோகிகள்லாம் எப்பேற்பட்ட ஆற்றலோடு விளங்கினாங்க. சாதாரண ஆற்றலா? யோகியின் ஆற்றல் என்பது யோகி பிரத்யக்ஷம்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் யோகியின் கண்ணுக்கு தெரியும். யோகியால் எதை வேணாலும் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அளப்பரிய ஆற்றல் வரும் யோக சக்தியினால். அந்த யோக சாதனையின் அங்கம் முதல்ல நாடிகளை பற்றி பார்த்தோம், அடுத்து மண்டலங்களை பற்றி பார்த்தோம். 3வது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, 6 ஆதாரங்கள் இருக்குது நம்ம உடம்புல. மூலாதாரம், அந்த தண்டு வடம்னு சொன்னோம் இல்லையா, நம்ம முதுகு தண்டு வடம், அதோட கீழ்ப்பகுதி, அந்த முனைக்கு மூலாதாரம்னு பேர். அதற்கு கொஞ்சம் மேலுள்ள பகுதிக்கு சுவாதிஷ்டானம்னு பேர். தொப்புள், அந்த இடத்துக்கு மணிபூரகம். அப்புறம் இதயம், அந்த இடம் அநாகதம். கழுத்து, அது விசுத்தி. நெற்றி பொட்டு,
அது வந்து ஆக்ஞை. ஆக இந்த 6 ஆதாரங்கள் நம்ம உடம்புல இருக்குது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இந்த நாடிகளெல்லாம் சந்திக்கின்ற இடங்கள் வந்து ஆற்றல் மையங்களாக இருக்கின்றன. அது ஒன்று ஒரு தாமரை மாதிரி. இந்த 6 ஆதார சக்கரங்கள் இருக்கின்றன. அப்படின்னா என்ன? அது வழியாக இந்த உடலின் ஆற்றல் வந்து மேலெழும்பும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞை. இதற்கு மேலே தான் இறைவனுடைய இடம் இருக்கான். உச்சந்தலையில் சஹஸ்ராரம்னு சொல்லுவாங்க. 1000 இதழ் தாமரை, அதுதான் இறைவனுடைய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த கீழே உள்ள சக்கரங்கள்லாம் இருக்கு இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இதிலிருந்து மூலாதாரத்தில் தான் அந்த குண்டலினி சக்தி என்பது குடிகொண்டிருக்கிறது. ஒரு பாம்பு, சுருண்ட பாம்பு மாதிரி அந்த ஆற்றல் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். யோகிகள் என்ன செய்கிறாங்க? பிராணாயாம பலத்தினால மூலாதாரத்திலிருந்து அந்த சக்தியை எழுப்பி அது சுஷும்னா நாடி வழியாக பயணித்து மேலே செல்ல வேண்டும். சஹஸ்ராரம் வரைக்கும் போகணும். இதுதான் வந்து ஒரு யோகியோடைய பயிற்சி. ஆக என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம்? 3 நாடிகள், 3 மண்டலங்கள், 6 ஆதாரங்கள், குண்டலினி சக்தி, 4 விஷயமாச்சு. 5வது பார்த்திங்கன்னா பிராணாயாமம். இந்த யோக சாதனையின் மிக முக்கியமான அங்கம் எது அப்படின்னு கேட்டால் பிராணாயாமம். அஷ்டாங்க யோகத்தில் கூட பிராணாயாமங்கிறத தனியாக சொல்கிறதில்ல. யமம், நியமம், ஆசனம், அதுக்கப்புறம் தான் பிராணாயாமம். அதற்குரிய நிறைகளெல்லாம் கடைப்பிடிச்சவனுக்கு தான் பிராணாயாமம் நன்றாக பயன் தரும். பிராணாயாமத்திலே பல வகை இருக்குது. நம்ம நினச்சா உடம்பை வந்து பிராணாயாம பலத்தினாலேயே நன்றாக வைத்துக்கொள்ள முடியும். திடீர்னு பார்த்தா உடம்பை வந்து நம்ம உஷ்ணம் சூடுபடுத்திக்க முடியும், குளிர்விக்க செய்ய முடியும். இந்த பிராணாயாம பலம்ங்கிறது ஈவன் சாப்பிடாம கூட இருக்க முடியும். பிராணாயாமத்தினால நாடிகளெல்லாம் சுத்தப்படுத்த முடியும். நாடி சோதனா அப்படின்னே ஒரு பிராணாயாமம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே குருமுகமாக கற்று படிப்படியாக கடைப்பிடிக்கப்பட வேண்டியவை. நம்மளா ஏதாவது புஸ்தகத்தை படித்து யூடியூப்பில் எதையாவது பார்த்து செய்யக்கூடாது. முறையாக குருவிடம் சென்றுதான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இங்கே, அவ்வளோதான். அதற்கு பிறகு என்ன இருக்குன்னா மந்திரங்கள். இந்த பிராணாயாமம் மட்டுமே போதும்னு சொல்லலை இங்கே ஔவையார். மந்திரங்களை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அந்த பிராணாயாம பலத்தோடு கூடிய மந்திர ஜபம், அதுதான் வந்து மனிதனுக்கு பரம்பொருளுடன் அவனை இணைக்கும். இதுதான் ஹோல் ஐடியா. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடாக பார்த்துருக்கோம், இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ ஔவையார் என்ன சொல்கிறாங்கங்கிறத இங்கே பார்க்கலாம். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குஷ நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடை பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி. 9 வாயில். 9 வாயில்ங்கிறது இந்த உடலை குறிக்கும். நம்முடைய உடம்பில் 9 விதமான துவாரங்கள் இருக்குது. 2 கண்ணு, 2 மூக்கில் 2 துவாரங்கள், வாய் 1, 2 காதுகள், அப்புறம் எருவாய் கருவாய்னு சொல்லுவோம் இல்லையா, கீழே உள்ள 2. ஆக இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து 9. தொப்புள் அதையும் சேர்த்துக்கணும். ஆக 2 கண்கள், 2 காதுகள், மூக்கின் 2 துளைகள், தொப்புள், அப்புறம் கீழே 2, இதெல்லாம் சேர்ந்து 9 வாயில். நம்ம இறக்கும் பொழுது இந்த ஏதோ ஒரு துவாரத்தின் வழியாகத்தான் பிராணன் வெளியில் போகும். ரொம்ப கீழான ஆசைகள்லாம் வச்சுட்டு இருந்தோம், வாழ்க்கையில் வந்து ரொம்ப உலகாயுதமாக வாழறவங்களுக்கு ஏதேதோ ஒரு துவாரம் வழியாக பிராணன் வெளியில் போயிடும். யோகிகள் அதை விரும்புறதில்லை. அப்படிலாம் போனால் கீழான பிறவிகள் உண்டாகும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். ஆக யோகிகள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த 9 வாயிலையும் அடைச்சிடுறாங்கன்னா இது வழியாக பிராணன் போகக்கூடாது. 9ஐயும் கட்டி இதற்கு மேலே கபால மோச்சனம்னு சொல்லுவாங்க. இந்த உச்சந்தலை இருக்கு இல்லையா, அதை பிளந்து கொண்டு பிராணன் வெளியில் செல்ல வேண்டும். அதுதான் அவங்களோட நோக்கம். 9 வாயில். இந்த 9 வாயில் பட்டணமாக இருக்கக்கூடிய இந்த உடம்புல ஐம்புல கதவு. இந்த ஐம்புலன்கள் தானே நமக்கு வெளியில் எல்லா விஷயங்களும் கண்ணால் பார்க்கணும், காதால் இதுவும் அனுபவிச்சுட்டே இருக்கோமே. அந்த ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி இதை எப்படி நான் வந்து ஆள்றது, இது வழியாக பிராணன் செல்லாமல் எப்படி பிராணதாரணம், எப்படி நான் இதை வந்து கட்டுறது அப்படிங்கிறத கடவுள் சொல்லி கொடுத்தாராம் விநாயக பெருமான் ஒரு மந்திரத்தால். இதற்காக மந்திரம் இருக்கிறது. என்ன மந்திரம்னா ஓங்கார ஜபம் அல்லது பஞ்சாட்சரம்னு சொல்கிறாங்க. கீதையோட 8வது அத்தியாயத்தில் கூட இது நன்றாக சொல்லப்பட்டிருக்கு. கிரமமுக்தி சாதனம்னு பேர். அதாவது யோகிகள் வந்து அந்த குண்டலினி சக்தியை பிராணாயாம பலத்தினால் எழுப்பி
அப்படியே அந்த சுஷும்னா நாடி வழியாக அதை செல்ல செய்து அப்படியே உச்சந்தலையில் போய் அப்படியே உச்சந்தலையை வெடித்து கொண்டு பிராணன் வெளியில் கிளம்பும். அதை எப்படி பண்ணோன்னா ஓங்கார தியானத்தின் துணையோடு செய்ய வேண்டும். ஓங்கார மந்திர ஜபம் 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி. அடுத்தது என்ன? 6 ஆதாரத்து அங்குஷ நிலையும். 6 ஆதாரங்கள் சொன்னோம் இல்லையா, 6 ஸ்தானங்கள், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள்னு சொல்கிறோமே, ஆற்றல் மையங்கள். அதெல்லாம் அது ஒன்னொன்றுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. அங்குஷ நிலையம், அங்குஷம்னு சொன்னால் அந்த இடத்துல மந்திரம்னு பொருள். எல்லாத்துக்கும் உள்ள மந்திரங்களால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட ரொம்ப நன்றாக சொல்லப்பட்டிருக்கு. 6 ஆதாரத்து அங்குஷ நிலையும். ஏன் இங்கே வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னா, இது சூத்திரம், கோடிட்டு தான் காட்டுவாங்களே தவிர எல்லாத்தையும் பகிரங்கமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குருமுகமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எதுவும் கஷ்டத்துக்கு போயிடக்கூடாது, அது ஏதாவது விபரீதமான பலன்களை கொடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப பெரியவங்க சூத்திரமாக தான் இதை சொல்கிறாங்க. 6 ஆதாரத்து அங்குஷ நிலையம், அதற்குள்ள மந்திரங்களையும் 6 ஆதாரங்களுக்குள்ள மந்திரத்தையும் சொல்லி பேரா நிறுத்தி அந்தந்த இடத்துல அப்படியே எழுப்பி அந்த பிராணனை நிலை நிறுத்தி பேச்சுரை அறுத்தே, அப்படியே எவ்வளோ ஃபோக்கஸ், எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறாரு பாருங்க. இந்த ஒரு ஆதாரம் வழியாக அந்த பிராணனை எழும்பும்படி செய்து பேச்சுரை அறுத்தே, இந்த இடத்துல அப்படி ஒரு மௌனத்தில் கொண்டு போகிறாராம் நம்மளை. அப்புறம் இடை பிங்களையின் எழுத்தறிவித்து, இந்த இடா பிங்களான் நாடிகள்லாம் சொன்னோமே, அதுக்குள்ளே மந்திரங்கள். எழுத்துன்னு சொன்னால் இந்த இடத்துல மந்திரம். அப்புறம் கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி. இது எப்படி படிக்கணும்னா, சுழுமுலை கடையில் கபாலமும் காட்டி. அந்த சுஷும்னா நாடி எங்கே போய் முடியுது? உச்சந்தலையில். சுழுமுனை கடை, அங்கே கபாலமும் காட்டி, அப்படி தான் போகணும் அப்படின்ற வழியையும் காட்டுறாராம். இது எல்லாத்தையும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின். 3 மண்டலம்னா நம்ம என்ன பார்த்தோம்? அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம்னு இந்த உடலே 3 மண்டலங்களாக இருக்கு இல்லையா? இதில் ஒரு தூண் மாதிரி இருக்கக்கூடியது எது? இந்த தண்டு வடம். முட்டிய தூணின் இந்த சுஷும்னா நாடி இருக்கே, அது வழியாக 4 பாம்பின் நாவில் உணர்த்தி. அப்படின்னா இந்த குண்டலினி சக்தியை எப்படி எழுப்புவது என்பதை பெருமான் காட்டி தருகிறார், விநாயக பெருமான் காட்டி தருகிறார். இதெல்லாம் பற்றி கேட்கும் பொழுதே எப்படி இருக்குது பாருங்கள். பிராணனை இப்படி கட்டுறாங்கன்னா அவங்களுடைய புற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். ஆகார நியமம், வெளியில் விவகாரங்கள்லாம் எப்படி வச்சுருக்காங்க, என்ன மாதிரி வாழ்க்கை வாழறாங்க, எப்படிப்பட்ட தவ வாழ்க்கை வாழ்ந்தால் இது போன்ற யோகாபியாசங்கள் பலனளிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். யோகம் என்பது விளையாட்டு அல்ல. யோகம் என்பது கீழான பலன்களை விரும்பி செய்யப்படுவதில்லை. சித்திகள் வரும், நான் அப்படியே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன், அதுக்காக இல்லை. இறைவனோடு நம்மை தொடர்பு படுத்தக்கூடிய அற்புதமான சாதனம், மந்திரங்களுடன் கூடியது. ஒரு மருந்து சாப்பிட்றோன்னா அதுக்குரிய பத்தியத்தோடு சேர்த்து சாப்பிட்டாதான் அந்த மருந்து பலன் அளிக்கும். அதே மாதிரி இது மாதிரி யோக சாதனைகளுக்கு என்று வாழ்க்கை முறை இருக்கிறது. வாழ்க்கையே கொடுக்கணும், இதுக்காக தூய்மையாக இருக்கணும். கடவுளுக்காக நம்மளை அர்ப்பணித்து எந்த விதமான வஞ்சனையும் கபட எண்ணமும் இல்லாமல் இறைவன் ஒருவரையே குறிக்கோளாக கொண்டு இந்த மாதிரி யோகிகள் யோகாபியாசம் செய்யும் பொழுது, யோகத்தை பழகும் பொழுது உயர்ந்த நிலைகளை அடைகிறார்கள், பரம்பொருளுடன் ஒன்றி விடுகிறார்கள், இந்த உடல் எடுத்த பயனை அடைந்து விடுகிறார்கள், சமூகத்திற்கும் மிகச்சிறந்த நன்மையை செய்கிறார்கள். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் இந்த கருத்துக்களை சிந்திப்போம். சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய்.